வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த பிறந்திருக்கிற வருடம் எல்லோருக்குமே ஒரு நல்ல பலனை தரணும் எதிர்பார்க்கிறோம். உண்மையிலேயே என்ன சொல்றது, எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசையும். ஒரு நோய் நொடி ஒன்றுமே இல்லாமலுக்கு ஏன்னா உண்மையிலுமே அதுதான் முதல் முக்கியம். இப்போ இப்போதைய காலத்தை பொறுத்த வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருந்தாலே அதுவே பெரிய ஒரு இதுதான் சொல்ல வேணும். வீடியோ பார்க்குறாக்கள் என்ன பார்க்காதாக்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு இதாக இருக்கணும். இந்த வருடம் நல்லதாக இருக்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு நாங்கள் விடியவன குழம்பி எல்லாரும் மருத்து நீர் வச்சு முழுகி விடியவனக்கே போய் மருத்து நீர் பண்ணி கொண்டு வந்தாச்சு. எல்லாம் வச்சு முழுகி இப்போ அடுத்தது கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு நீ கோயில் கும்பிட்டுட்டு வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் இருக்குது. இன்றைக்கு சமையல் இல்லை, இன்றைக்கு மரக்கறி சாப்பாடு தான். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு மிரக்கறி சாப்பாடு நாங்கள் ஏற்கனவே செய்திருந்தோம். நாங்கள் அந்த மிரக்கறி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்கிறதா இருக்கிறோம். அது ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் காட்டி திருப்பி நாங்கள் அதை செய்து காட்டையில். ஆனால் இன்றைக்கு நேற்று செய்த பலகாரங்கள் சாப்பிட்டு காட்டையில் தானே இன்றைக்கு காலமை சாப்பாடு அதான் தான் இருக்க போகுது. எங்களுக்கு ஒரு பிளேண்டியோ ஒரு டீயோடையோ அதையும் சாப்பிட்டு காட்டி அதோட நாங்கள் கோயிலுக்கு போய் வர காட்சிகளையும் என்ன காட்டுவோம். தொடர்ந்து அப்படியே இப்போ நாங்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறோம் தானே. ஒரு மாதிரி பைக்கை இது ரயில் ரோடால் ஏற்றி இறக்கி கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கு எங்களோட பைக்கெலாம் போய் கொண்டிருக்கிறோமே. இது ஏனேன்ல இந்த கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில். கோயிலுக்கிட்ட போயிட்டு நீ பார்ப்போம் என்ன. அதான் மாமியாக்கள் மகனெல்லாம் முன்னுக்கு போயிட்டீனமோ. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அதான் கிட்ட வந்துட்டு கோயில். கோயிலுக்கு நிறைய ஆக்கள் வந்திருக்கணும். இன்றைக்கு வருஷா முழு பேரும் வருவேன். தம்பி யாரோட வந்த நீங்கள்? நாங்கள் டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்வோம். தொடங்கிட்டது புள்ள மணியர் கடிங்கள். விழுந்துடாதீங்க. இது அபிஷேக தீர்த்தம். வாங்க நீங்களும் பிடிக்க பிடிங்க. இப்படி ரெண்டு கை இப்படி கைக்கு மேலே கை வச்சு இப்படி பிடிக்கணும். போடுங்க, கையில் முட்டாமல் போடுங்க. அதில் 100 சரி, இதே ஒரு டிக்கெட் கொடுங்க. இது இந்த பெரந்தன் கெமிக்கல் சித்தி விநாயகர் ஆலயம் முன்னுக்கு கெமிக்கல் இருந்தது முதல். அதனால் அந்த கெமிக்கலுக்குரிய அந்த ஆலயமாகவே அதை சொல்லிக்கொள்கிறது. இந்த டிக்கெட்டை கொடுத்து நாங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளுவோம். वैसाय दीक्षण नाम देस्य आत्रेय गोप्रिय नाम देस्य द्रोणयुग शोण नाम देस्य
त्रिगुणजयकृतिज्ञादेश महेन्द्रगुणमन्नादेश राज्यगुणमन्नादेश साहित्यगुणमन्नादेश देविगुणमन्नादेश साहित्यरक्षणादेश उत्तरप्रणादेश අද්දනජදර अद्दज साहित्यनादेश සුජි මූලම් मूलाज सुजिनादेश කිසෝනා තිරුවෝණ त्रिगुणजयसोनादेश තික්සන් විසාහ वैशादिक्षनादेश මහේන්ද්‍රන් කුඩුම්බ महेन्द्रगुणमन्नादेश කනගරසා කුඩුම්බ कनकरासुरमन्नादेश රවි කුඩුම්බ रविगुणमन्नादेश दस्य गुणमस्य पूरणराजनादेश पूराजविजयनादेश त्रिगुणजयकृतिज्ञादेश दस्य गुणमस्य कृपा आदित्य सूर्य கோயிலில் பார்த்தீங்களா எள்ளண்டாலும் ஏழாய் பகிரணுமெண்டு எங்களுக்கு கிடைத்துள்ளது இவ்வளவு புக்கியான அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை, சந்தோஷம் தான். எல்லாரும் சாப்பிட்டா போதும். இனி அப்போ நாங்கள் வீட்டை வலிக்கிடுவோமா? வீட்டை வலிக்கிடுவோம். இப்போ நாங்கள் சுஜிக்கு மட்டி போட போகிறோம். அந்த இந்தியாவிலேருந்து எடுத்து கொண்டு வந்தது முதல் தரம் நாங்கள் தாலிகட்டைக்கு போட்டிருக்கிறோம். ரெண்டாலும் இன்றைக்கு வந்து நல்ல நாள் தானே, இப்போ புதுசாக எடுத்து கொண்டு வந்ததை கோயிலடியில் வச்சு போட்டுக்கொள்ள போகிறோம். இண்டே நாள் போடுறது கிடைச்சிருக்கு தானே, உண்மையிலேயே தான் அதிர்ஷ்டம் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஆனால் கலராது, நல்ல டைட்டாக இருக்குது. அடுத்தது மற்ற காலுக்கு எனக்கு பரவாயில்லை. நான் இப்போ 2ஆம் தரம் இப்படி கோயிலில் வச்சு போடுறேன். என்ன முதல் வந்து தாலியை இடைக்க போட்டது, இப்போ இன்னொரு முறை கூட கிடைச்சிருக்குது. சரி, அளவாக இருக்கு. இந்த கலண்டு விழாது 2 காலையும் இருக்கு. சரி, அப்போ நாங்கள் வீட்டை போவோம். இனி வந்து பூசையெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி ஆசைப்பட்ட மட்டியும் போட்டாச்சு. இனி நாங்கள் வீட்டை போவோம். பெரும்பாலும் எல்லாரும் போயிட்டோம் வீட்டில், நாங்களும் போய்க்கொள்வோம். இப்போ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. கைவிசேஷ நேரம் வந்துட்டேன்னா புத்தாண்டு வந்தாலே நிறைய பேர்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கைவிசேஷம் பண்ணுறது, அதே மாதிரி கைவிசேஷம் கொடுக்குறேன்றது. அப்போ நாங்கள் இன்றைக்கு வீட்டில் உள்ள ஆக்களுக்கு கொடுப்போம். சின்னதா பெருசா இல்லாட்டிலும் சின்னதா கொடுக்குறதா இருக்கு. அம்மா கொடுப்போம் முதல்ல. ஓ, டேவிட் வாங்க அப்படி. ஒரு வளர்த்தார வந்து வேண்டு அவன் அப்போ தான் அவன் எடுப்பான். மகள் சிரிக்கிறா. தச்ச மாட்டு கவனமாக வச்சிருக்கணும். அப்படி மடித்து வச்சுக்கணும், உளுத்தி போடாமல். இந்தாங்க தம்பி, கவனமாக வச்சிருக்கணும். அடுத்தது மாமாவுக்கு. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு புது வருஷத்தை முன்னிட்டு சந்தோஷமாக கைவிசேஷம் மருமகனும் மகளும் தருது. உண்மையாகவே சந்தோஷமாக எடுத்து போடுறோம். இப்படியே வருஷமாக இருக்கணும். வருஷம் தரோட மட்டும் சொல்றீங்க. அதுதான் சரியா சந்தோஷம். அடுத்த சின்னாளுக்கு கவனமாக வச்சிருக்கணும். இந்த காசு சிலவழிக்கிறேன் இல்லையா, சரியா? கவனமாக வச்சிருக்கோம்.
உண்மையாகவே இந்த பிள்ளைகளை பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கு. மூத்தவள் இளையவள் இன்றைக்கு ஒரு மருமகன் அதை சந்தோஷமாக இந்த கொண்டாடுறாரு. இப்படித்தான் பாரம்பரியத்தை உதாரணமாக எடுத்து காட்டுறேன். உண்மையாகவே பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ஓகே சரியா இன்றைக்கும் கடைசி வரையும் இந்த பிள்ளைகள் இப்படியே. அடுத்தது வந்து கடைசியாய் சுஜிக்கு சந்தோஷம் தானே? ஓ சந்தோஷம். இப்போ நாங்கள் எல்லாருக்கும் கவியெல்லாம் கொடுத்தாச்சானே. அடுத்த கட்டு நாங்கள் பலகாரத்தை சாப்பிடுவோம். ஏனென்றால் பசி வந்துட்டு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் என்ன அடுத்த கட்டம். ஏனெண்டா எல்லாரும் பசியில் வந்து ஆவலாக இருக்கோம். நான் ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டேன். கோயிலுக்கு எல்லாம் போய் வந்து கவி சீசன் எல்லாம் கொடுக்க நேரம் போயிட்டு தானே. ஒரு ஆள் சுவரம். நான் கச்சாம்பலாக இருந்தால் எடுக்க போகிறேன். எனக்கு தட்டை வடை தான் விருப்பம். இதை கொடுங்கம்மா எல்லாரும் சாப்பிடுங்க. ஆனால் பிரியாணி தான் நம்ம இதுக்கு ஒரு டீயெல்லாம் பிரியாணி அது பேட்டி கட்டளையிலேருந்து கொண்டு வாங்க தெரியல. டூர் போய் வரையும் கருதுரோட நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிடுவாங்க நல்ல உரைப்பாகும். இரவு நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல. உண்மையாக நான் சாப்பிடல. ராத்திரி கொடுக்காம மாதிரி இருந்தது. இப்போ தான் படுத்துற மாதிரி வந்து உடனே சுழற்சியில் சாப்பிட்டதான் அப்படி இருந்தது. இளவாழ்ச்சி வந்து அது உடனே சாப்பிட அப்படி இருக்கு. இப்போ வேறு கொஞ்சம் சடக்கண்டு இது இதுக்கு உடைக்கணும். அதான் படுத்துறேன். சரி லட்டையம் ஒன்றை சாப்பிட்டு பார்த்தாலும் 3 பலகாரமும் சாப்பிட்டுட்டேன்னா லட்டு நல்லா இருக்கும். ஆக கண்டு பத்தையில நல்லா சாப்பிட்டா இருக்கும். சின்ன கணக்கு நல்ல கொண்டாட்டம். ஆங்கள் ஒரு கதையும் சிரிப்பும் விளையாட்டுமா தான் இருக்கணும். பிளேண்டி முடிஞ்சது என்னண்டா இதுக்கு இப்போ நம்ம காணும். ஆனால் பிளேண்டி கூட இருந்தால் தான் இது பலகாரங்கள் சாப்பிடுங்க. பிளேண்டி கூட வேணும். ஆனால் இனிப்பா வந்து குறைச்சி தான் குடிக்க கொஞ்சம் வெயில் வைக்காதானே இப்போ இருக்கு. அப்போ எல்லாம் கூட விரும்பி குடிக்க என்ன பண்ணிட்டு தான் கொஞ்சமாக. இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் புது வருடம் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு சந்தோஷமாக முடிஞ்சுது தானே. பெரிய அளவில் இல்லை, சிறிய அளவில், ஆனால் நல்ல மனநிறைவான சந்தோஷத்தில் முடிஞ்சுது. உண்மையிலேயே சந்தோஷமா எல்லாரும் செய்யும். அதுதான் சின்ன செய்தாலும் சிறப்பாக செய்யணும். சிறப்பாக ஒரு 2-3 பலகாரத்தோட பேர பிள்ளைகள் மருமக்களோட இதுதான் சந்தோஷம். இதுதான் சந்தோஷம். இதை போல என்ன சொல்றது, இதை போல நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்ன்றது எங்கட ஆசை. பெரிய காசும் இல்லை, இது ஒரு சின்ன காசு, சந்தோஷமா இருக்கும். அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த புது வருடத்தை வந்து இந்த வீடியோவை இன்னும் புது வருடம் முடிகிறதுக்கு நேரம் கிடக்கு. இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம். நாங்கள் இனி மதிய சமையல் சமைக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் மதியம் சமைக்க போறோம். திரும்பவும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.